அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதிவாரன். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் அவரோட மறைவை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைய தினம் அந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவர் இல்லை மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய EVKS இளங்கோவன் அவர்கள் இன்றைய தினம் மறைவைத்திருக்கிறாங்க. போன வருஷம், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே தொகுதியில அவங்க மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவங்க மறைஞ்சு போனாங்க. அதுல இடைத்தேர்தல் நடந்தது. அதுல வேற யாருக்காவது சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்ததுனால காங்கிரஸ் கட்சி அவரோட தந்தையும் முன்னாள் காங்கிரஸ் கட்சியோட தலைவருமா இருந்த EVKS சீட்டு கொடுத்திருந்தாங்க. அப்படி அப்ப வாக்கு செலுத்த தேர்தல் நடக்கிற போதே நிறைய பேர் சொன்னாங்க, அவரே உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, எதுக்கு அவர் கொடுத்துட்டு அப்படின்லாம் பேசினாங்க. அதையும் மீறி அவர் கொடுக்கப்பட்டு அந்த தேர்தல் வெற்றி பெறப்பட்டு அவரும் சட்டமன்ற உறுப்பினர். இன்னும் இந்த சட்டமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2026 மேல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்குது. அதுக்குள்ள அவர் உடல்நலம் சரியில்லாம மறைந்து போயிருக்கார். அதை பத்தி நம்ம இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க போனோம். EVKS இளங்கோவன், பெரியாரின் பேரன் அப்படின்னு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. EVKS சம்பத் இருக்காங்க இல்லையா, அதாவது பெரியார் ஈவே ராமசாமி அவருடைய அண்ணனோட மகன் EVKS சம்பத், அவரோட பையன் தான், மூத்த மகன் தான் EVKS இளங்கோவன். இவங்க ஆரம்ப காலத்துல இருந்து காங்கிரஸ் கட்சி, அதுக்கு முன்னாடி தீவிர சிவாஜி ரசிகர் அப்படிலாம் இருந்து வந்தவங்க. கிட்டத்தட்ட 1984 முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறாங்க. அப்புறம் 2004 பாராளுமன்ற உறுப்பினராகி மத்திய அமைச்சராக இருக்காங்க. இந்த 2024 தன் மகனுக்கு அப்புறம் அந்த இடைத்தேர்தல் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதுக்கிடையில நிறைய தேர்தல் தோல்வி விட்டுருக்காங்க. இப்ப அந்த மரணம், எல்லா அரசியல் தலைவர்களும் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மரணத்தை நாம் தமிழா இல்லாம நான் இசைமதிவாளனா எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாக்குற போது, கொஞ்சம் இந்த உண்மையிலே துக்க நிகழ்வு, இன்னைக்கு ஒரு மரணம் அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம சோகமா இல்லை எப்படி கடந்தா போயிருக்கணும். ஆனா தமிழர்கள் அப்படி பார்க்கல. அப்ப நானுமே அப்படிதான் பாக்குறேன். அதையும் சொல்லிடுறேன், தமிழர்களும் அப்படி பார்க்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழரோட வரலாற்றுல 2 பேர் மரணத்தை மட்டும் அவர்கள் வந்து வருத்தத்துல இருந்து கொண்டாட்டமா பாக்குறாங்க. அதுல முதல் இருக்கக்கூடியவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இறந்து போன தலைவராக இருந்த மு கருணாநிதி. 2வது இன்றைக்கு இறந்திருக்கிற EVKS இளங்கோவன். ஏன் அப்படின்னு பார்த்தா, தமிழர்களோட வரலாற்றுல தமிழர்களுக்கு துரோகம் விளைவித்து தமிழர்களோட இழப்புகள்ல மகிழ்ச்சி அடைஞ்சவங்க தான் இவங்க 2 பேரு அப்படின்னு சொல்லி நம்ம இதுல இன்னைக்கு EVKS இளங்கோவன். ஏன்னா ஏன் கருணாநிதி தேர்தல் குறிப்பிட வேண்டும்னா, அப்படியே ஒரு நிகழ்வு இங்க தமிழர்கள் இறந்த போது, எங்க ஈழத்துல படுகொலையில தமிழர்கள் இறந்த போது, இங்க தேர்தல் வெற்றி கொண்டாடுற கருணாநிதி தொடங்கிய போது அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்கிற போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மங்கள இசை ஒழிக்கும், அதாவது மகிழ்ச்சியா இருக்கும், இன்னொரு பக்கம் சாவு பறையும் கேட்கும், ஒரு பக்கம் துக்க நிகழ்ச்சி நடந்தா கூட ஒரு பக்கம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்மளுடைய மரணம் அவருக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தியா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க நினைச்சோம். அதே போல EVKS இளங்கோவன் சரியா தமிழர்களின் தேசிய தலைவராக போற்றப்படுகிற எங்கள் தலைவர் மகன் பாலச்சந்திரன் அவர்கள் ஈழத்துல அங்க பிடிக்கப்படுகிற போது சிங்கள படையினரால் கைது செய்யப்பட்ட படம் வெளியே வந்து, அதுக்கப்புறம் அவர் கொலை செய்யப்படுறார். 3 குண்டுகள் நெஞ்சில தாங்கி கொலை செய்யப்படுறாங்க. அந்த செய்தி வெளியேறுகிற போது EVKS இளங்கோவன் கொடுத்த அறிக்கை ஒண்ணு இருக்கு பாருங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாரோ ஒரு சிறுவன் செத்து போயிட்டான்னு சொன்னாங்க, வருத்தமா இருந்தது. அது யாருன்னு கேட்டேன், இவரோட பையன் சொன்னாங்க, பாலச்சந்திரன் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லி. ஒரு 14 வயது பாலகனின் மரணத்தை, அதாவது என்ன, அவர் இருக்க கட்சி காங்கிரஸ் கட்சி, அதனாலேயே இதை கொண்டாடி ஆகணும் அப்படிங்கிறதோட அந்த வார்த்தை 14 வயது பாலகனோட மரணத்தை மகிழ்ச்சி அளிக்குதுன்னு சொன்னார் பாத்தீங்களா. அன்றையிலிருந்து நான் நினைக்கிறேன், இந்த சமூகம், தமிழ் சமூகம் EVKS இளங்கோவனோட இறப்பு நாள காத்து கொண்டே இருந்தது. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களை நீங்களே பார்த்திருப்பீங்க, வலைதளங்களை பார்த்திருப்பீங்க, EVKS இளங்கோவன் செத்ததை வெடிச்சு கொண்டாடுகிற நாளை இன்று காண்டிருப்பீங்க. ஏன்னா மற்ற யாருக்குமே அப்படி எவ்வளவுதான் பிடிக்காத எதிரியா கூட இருந்திருக்கலாம், எவ்வளவோ நம்மளோட துரோகியா கூட இருந்திருக்கலாம், அப்படியெல்லாம் ஒரு சிலருக்கு பண்ணதில்லை. கருணாநிதி அவர்கள் மறைவு, EVKS இளங்கோவன் மறைவு, இந்த 2 மறைவுல தான் வெடிச்சு கொண்டாடக்கூடிய தமிழர்களை நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் சரியாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம யோசிக்கலாம், என்னப்பா ஒரு தமிழ் என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் சாவுல போய் நம்ம இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, மனசு சாவுல எப்படி பண்ணலாம், மனசே இல்லாத மனசாட்சி இல்லாத மனிதர்களோட சாவை பற்றி நம்ம அதை கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவர் வெறும் இந்த செயலுக்காக முடிஞ்சல, தொடர்ச்சியா தமிழர்களுக்கு விரோதமாக இருந்துட்டே வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் பேசிய வார்த்தையா இருக்கலாம், அவருடைய செயல்பாடுகளா இருக்கலாம், எப்பெல்லாம் இயக்க காங்கிரஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து நிற்கிறாரோ, அந்த காங்கிரஸ் தலைவர்களை புனிதப்படுத்தணும் வந்து நிற்கிறாரோ, அப்பெல்லாம் தமிழர்களுக்கு போராடிய அந்த போராட்டவாதிகளை பற்றியும் அந்த போராளிகளை பற்றியும் மிக கொச்சையா கேவலமான மொழியில பேசுறது,
அவர்களை சிறுமைப்படுத்துவது, அந்த போராட்டமே தவறு, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு தெருச்சண்டை அப்படிங்கிறது போல விமர்சிப்பது, இப்படி நாகரிகமற்ற வார்த்தைகள்ல ரொம்ப இழிவா கேவலமா தான் வசிக்கக்கூடிய இனத்தின் பிள்ளை, தான் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் பிள்ளைகள், தமிழ் மொழி பேசுகிற மக்களின் பிரதிநிதிகளை பற்றி நம்ம கேவலமா பேசுறோம் அப்படிங்கிற சின்ன உணர்வு கூட இல்லாம இங்கே போட்டிட்டு, இங்கே சட்டமன்ற உறுப்பினரை, இங்கே போட்டிட்டு, இங்கே பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்றிய அரசு அமைச்சகத்தில் உட்கார்ந்து தமிழர்களுக்கு மொத்த தமிழ் இந்தியாவுக்கு வேலை செய்யற வாய்ப்பு பெற்ற பிறகு கூட இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இந்த மக்களுக்கு எதிராகவே வாழ்நாள் முழுக்க கடத்துறவர். அப்படிப்பட்டவரோட மரணத்தை எப்படி மக்கள் ரசிக்காம எப்படி கஷ்டப்படுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும்? உண்மையிலே நான் நினைச்சு பார்த்தேன் இந்த செய்தி இப்ப இல்ல, நான் வந்து ஈரோடு கிழக்கில் நம்ம வேலை பார்த்துருக்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல இவர் ஒன்றும் சாதாரணமான ஜெயிச்சல்லாம் செய்யல. அந்த வெற்றியை ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு அந்த நேரத்தில் ஓட்டு கேட்க வரல. நீங்க வரலாற்றுல தேர்தல் நேரத்திலேயே டூப் வேட்பாளரை பார்த்திருக்கீங்களா? வேட்பாளருக்கு ஒரு டூப் வேட்பாளர் தான் ஒருத்தர் வந்திருந்தாரு. யாரு? யுவிகே சிலங்கோனுக்கு பதில் அவருடைய இன்னொரு மகன் தான் பிரச்சாரத்துக்கு வந்தாரு. இவரால் பிரச்சாரத்துக்கு வர முடியல, அப்பயே மருத்துவமனைக்கு போய் படுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒரு நாள் வந்தாரு, ரொம்ப மூச்சு வாங்க போய் படுத்துட்டாரு. அப்படி நாளைக்கு சாக போகிறாரு அப்படின்னு பல நேரங்கள் செய்தி இருந்துச்சு. அப்படிப்பட்டவர் தான் காங்கிரஸ் கட்சி மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து, நான் நினைக்கிறேன் சாகும்போது இப்படி சட்டமன்ற உறுப்பினராக செத்து போயிடலாம் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வேற வழி இல்லை. அப்படி ஏன்னா அப்படி உண்மையிலே யுவிகே சிலங்கோன் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அக்கறை இருந்திருந்தா போன தேர்தல் நடக்க 2021 சட்டமன்ற தேர்தலே அவர் மகனுக்கு பதில் அவருக்கு தான் கொடுத்துருக்கணும். எதுக்கு இவருக்கு பதில் அவர் மகனை கொடுத்தாங்க? இவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. இவருக்கு கொடுக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தில் அவர் குடும்பத்தில் அவர் பையனுக்கு கொடுத்துலாம் சொல்லி தான் கொடுத்தாங்க. அப்புறம் அவர் இறந்துட்டாரு, துரதிருஷ்டவசமா அவர் இறந்துட்டா கூட அடுத்த ஒருத்தர் கொடுக்கறத விட்டுட்டு மறுபடியும் அவருக்கே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 21 உடல்நிலை சரியில்லாதவர் 23 உடல்நிலை சரியாயிடுவாரா? இப்ப என்ன ஆகி போகுது? இப்ப சிக்கல் என்னன்னு பாருங்க. தேர்தல் ஆணையத்துக்கு தான் சிக்கல். ஒட்டுமொத்த மக்களோட வரிப்பணத்தை மறுபடியும் செலவழிச்சு எந்த மக்களை இழிவுபடுத்தி பேசினாரோ, எந்த மக்களின் பிரதிநிதிகளை இழிவுபடுத்தி பேசினாரோ அதே மக்கள்கிட்ட வாக்கு கேட்பதற்கு மறுபடியும் ஒரு தேர்தல் மக்களோட வரி பணம், அதுல ஒரு வேட்பாளரை போட. போன தேர்தலில் பாருங்களேன், வேட்பாளர் ஓட்டு கேட்டு வரல, அங்கங்க மக்கள் எல்லாம் ஆட்டு மந்த மாதிரி அடைச்சு வச்சு திமுக ஃபார்முலா அப்படின்னு ஒரு புதிய ஃபார்முலா கொண்டு வந்தாங்க. ஓட்டு கேட்கிற போது நாம் தமிழர் கட்சி சமாளிக்க முடியாம கல்லறி சம்பவங்க இப்படி நிறைய நடந்து கேவலமான வெற்றி. அப்படி ஒரு வெற்றியை பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்தில் 2 தடவை பேசுற மாதிரி பார்த்தேன். அதுவுமே மருத்துவமனையில் இருக்கான்னு பல தடவை செய்தி வந்ததோட விளைவு உயிரோட தான் இருக்கான்னு காட்டுறதுக்காகவே சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி ஒன்றும் பெருசா இந்த 1.5 ஆண்டுகள் ஒரு ஆண்டு இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அப்படியே அவர் மகன் விட்டு போன இடத்துல நான் செஞ்சிருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த போல ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. இன்னைக்கு ஈரோடு மக்கள் கூட, நான் ஈரோடு கிழக்கு கிடையாது இருந்தாலும் கூட ஈரோடு கிழக்கில் உள்ளவர்கள் கூட இன்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? அவங்க தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு போது சொன்னாங்க, உங்களுக்கு என்ன இந்த வேட்பாளரை போட்டாங்க, ஏற்கனவே ஓட்டு கட்டு வரதுக்கு உடம்பு இல்லாம இருக்காரு, நாளைக்கே இறந்து விட்டா என்ன பண்ணீங்கன்னா, தம்பி நல்லதான தம்பி, இன்னொரு தேர்தல் வரும்ல, இப்பவே ஓட்டுக்கு 5 ரூபா 10 ரூபா வரைக்கும் கொடுக்காங்க, இன்னொரு தேர்தல் வந்து அதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை முறைலாம் செத்து போட்டோம், நாளைக்கு சாகரவனே கூட நிப்பாட்டுங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்களோட மனநிலையை கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த ஈவிகே சிலங்கோன்னு ஒரு காரணம், காங்கிரஸ் கட்சியும் காரணம். ஏன் இந்த மரணத்தை நாம் இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்றோம் அப்படின்னா, ஏன் அவர் நியாயமானவரா இருந்திருந்தா தன்னோட சீட்டு தன் மகனுக்கு விட்டு கொடுத்தாருல, ஏன் இந்த முறை இந்த சீட்டு வேண்டாம், பையனா இருந்துட்டார் பரவாயில்ல, எனக்கு உடம்பு சரியில்லாத பையனுக்கு கொடுத்தான்னு சொல்லி வேற கொடுத்துருக்கலாம்ல. இப்ப ஒரு இடைத்தேர்தலுக்கு யாருக்கு எல்லா கட்சிக்காரரும் வந்து நிக்கணும், ஒரு வேட்பாளரை போடணும், அதுக்கு ஒரு சின்னத்தை அறிவிக்கணும், அப்புறம் போட்டியை போடணும், அப்புறம் நீங்க வழக்கம் போல காசு கொடுத்து ஒருத்தர் ஜெயிக்குதுன்னு அறிவிச்சுட்டு போயிடும். இதுக்கு தேர்தலா? இதுக்கு ஒரு தேர்தலா தேவையா? யோசிச்சு பாருங்க. அப்ப இது ஒட்டு மொத்தமா இந்த ஈவிகே இளங்கோவன் மரணம் செத்துக்கிட்டு தான் சீரகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அவரு ஏற்கனவே சத்துனாலும் கூட மக்கள் நல்ல பேர் வாங்கலன்னு ஒண்ணு, செத்ததுக்கு அப்புறம் 1.5 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய தொகுதிக்கு தேர்தல் நடத்தி அதுல எத்தனை பேரை காயப்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதான் மிச்சம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் ஈவிகே இளங்கோவன் மரணத்துக்கு இந்த ஒரு சிலர் சொல்றாங்க மாண்பு, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு ஒரு துக்கம் அப்படிலாம் சொல்லணும் அங்கிற அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு நம்ம வருத்தம் தெரிவிக்கணும், அப்படிலாம் தேவையில்லை. என்னோட தம்பி, என் வீட்டு பிள்ளை, என் தலைவரின் பிள்ளை இறந்தப்போ ஒரு 14 வயசு பேர், நீ என்னவா இருக்கிற, உனக்கு தலைவர் பிடிக்காம போலாம், உனக்கு ஈழத்துக்கு படைகளை பிடிக்காம போலாம், விடுதலை புலிகளை பிடிக்காம போலாம், புரட்சிகளை பிடிக்காம போலாம், உனக்கு தமிழனே பிடிக்காம போலையா? ஒரு 14 வயசு பாலகன் தமிழனா பிறந்ததுனாலே சுட்டுக்கொல்ல பண்ணிட்டா அப்படின்னு சரி நீ எப்படி ஏத்துக்குவ? உன் தலைவனுக்கு சிக்கல் இருக்குது, உன் கட்சிக்கு சிக்கல் இருக்குது, உன்னுடைய இயக்கத்துக்கு சிக்கல் இருந்தாலும் கூட, எதிரியோட இயக்கமா இருந்தாலும் இன்னைக்கு அதிமுக வீட்டுக்கு நீங்க போனது இல்லையா, மதிமுக வீட்டுக்கு போனது இல்லையா, திமுக வீட்டுக்கு போனது இல்லையா, பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு ஈவிகே சிலங்கோவன் போனது இல்லையா? அப்பெல்லாம் மாண்பை பற்றி பேசி அந்த கட்சிக்காரன் அந்த ஈவிகே சிலங்கோவன் என் வீட்டுக்குள்ள இறந்து போது மட்டும் ரொம்ப காலமா அது யாரும் விசாரித்து இவரோட பையன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச. இப்ப நாங்களும் விசாரிக்கிறது யாரு அப்படிங்கும் போது பெரியாரோட வாரிசு, சம்பத்தோட பையன், காங்கிரஸ் கட்சியில காலகாலமா குப்பை கட்டின கபோதி ஈவிகே இளங்கோவன் அப்படின்னு கேள்விப்படுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆகா,
இப்படி ஒரு காலத்தான காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. என்ன 75 வயசுல மறைஞ்சு போயிட்டாரு. நாங்க ஏற்கனவே சொன்னதா கருணாநிதி அவர்கள் எப்படி சாகணும்னு எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி இவரும் செத்துருக்கணும். ஏன்னா இப்பதான் நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறி இருக்குது. இன்னும் 2 தேர்தல் தான். இந்த வர 26 என்ன நடக்குன்னு தெரியாது. அது வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தா நாங்க வென்று அந்த வெற்றி கொண்டாட்டத்திலே மனம் புழுங்கி ஈவிகே சிலங்கன் செத்து இருந்தாருன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சு போயிருப்போம். இப்ப கொஞ்சம் சின்ன மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா எங்களால் அது நடக்கல. ஏன்னா அவர்களால் அது நிறுத்தப்பட்டது. எங்கள் பிள்ளைகளின் படுகொலை அவர்களால் நிறுத்தப்பட்டது. அவர்களுக்கு வேண்டியவர்களால் நிறுத்தப்பட்டது. அவர்களுக்குள்ளானவர்களால் நிறுத்தப்பட்டது. அதனால ஒரு மகிழ்ச்சி அடைந்ததுல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் எங்களால் நிகழ்த்தப்பட்ட இயற்கையின் பால் நிகழ்ச்சி கொண்டு அந்த மரணம் நடந்து போயிடுச்சு இல்லையா? அதனால கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்குது. அடுத்த கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாம தான் போயிடுச்சு. ஈவிகே இளங்கோவன் மறைவு நான் ஒரு செய்தி அப்படிதான் கலந்து போல நினைக்கிறேன். ஏன் இதுக்கு ஒரு காணொலி போடணும் அப்படின்னு நினைக்கும்போது என் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஈவிகே இளங்கோவன் எப்படிப்பட்டவர், ஏன்னா அப்படி இல்லாம சாதனைகள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவரு இவே ராமசாமி அவரோட குடும்ப வாரிசுல ஒருத்தரா வந்துட்டாரு. அந்த சம்பத் அவரோட பிள்ளையா பிறந்துட்டாரு. கிட்டத்தட்ட எத்தனை தேர்தல் தோத்து போனது தெரியுமா? நீங்க கேட்கலாம், தம்பி நீங்களும் தேர்தல் நீங்க தோத்தான போறீங்க அப்படின்னு. நாங்க இப்பதான் வளரக்கூடிய பிள்ளைய, நாங்க இப்பதான் கட்சி தொடங்குற பிள்ளைய. ஆனா ஈவிகே இளங்கோவன் காங்கிரஸ் கட்சி தன்னை நினைத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சி விடுதலைக்காக பாடுபட்ட கட்சி சொல்லி விடுதலை பெற்றது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி. அந்த கட்சியிலே குறிப்பிட்ட 2-3 தடவை ஜெயிச்சிருக்காரு. இவரு பல தடவை ஜெயிக்காம போய் உட்காந்துட்டவரு, தோத்து மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டவரு. என்ன மூத்த தலைவர் பெரிய குடும்பத்துல பிறந்துட்டாரு. அந்த செல்வாக்கோட வளர்ந்துறான காங்கிரஸ் கட்சியோட தலைவராக ஆக்கப்பட்டதுனால அவருக்கு முன்னாடி மைக்கு நீட்டினோட வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி இந்த இனத்தை எவ்வளவு வெளிப்படுத்த முடியுமோ அப்படி கிடைக்கிற நேரமெல்லாம் இந்த மக்களை சாடி குற்றம் சாடி பேசினவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முடிஞ்சு இப்ப குற்றமே பேச முடியாத அளவுக்கு போய் அந்த 1.5 வருஷமே நடமாடும் சட்டமன்றம் தான் வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் முடிவு வருதுக்குள்ளே ஒரு போயிடுவார் அப்படின்னு அறிவிச்சாங்க. அன்னைக்கு முடிவுக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனாரா, நம்ம 5000 ஓட்டு வாங்கிச்சோம். அப்ப என்ன நீங்க நினைச்சு பாருங்களேன், தேர்தல் முடிவு கூட ஒரு தொலைக்காட்சியில பார்க்கல, மருத்துவமனை தான் படுத்து கிடந்தாரு. ஜெயிக்க போது வந்துட்டு போக தூக்கிட்டு விளையாண்டாங்க. இந்த 1.5 வருஷம் எப்படி நவட்டான்னு தெரியல. அப்ப இல்லாத பொம்மைய 1 வருஷ காலமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு இப்ப மறுபடியும் ஒரு தேர்தலுக்கு அச்சாரமிட்டு செத்தும் கெடுத்தான் சீதக்காரியாக சென்றிருக்கிற இந்த ஈவிகே இளங்கோவன் மரணத்தை இசைமதி மகிழ்ச்சியோடு பார்க்கிறது. தமிழகமும் அப்படிதான் பார்க்க நம்புறேன். ஏன்னா நான் பார்த்த காணொலிகள்ல அப்படிதான் பார்த்து வெடிக்கிறாங்க, ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு கோஷப்படுறாங்க. அதை பார்க்கிற போது தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்டவரோட மரணங்கள் கூட இங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், மனிதன் இன்னொரு சக மனிதனோட மரணத்தை என்னைக்குமே மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடுறவன் மனுஷனா இருக்க முடியாது. ஆனா மனித தன்மையற்ற இந்த விலை போன்ற மனிதர்கள் அல்லாதவர்கள் மரணத்தை நாம மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்குது. ஏன்னா நாம திருப்பி பழி வாங்கினாலும் கூட அவருடைய இயல்பான மரணங்கள் கூட நம்மளை சிந்திக்க வைக்கிறது, இந்த நேரத்தில் யோசிக்க வைக்கிறது. நமக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டவன், நமக்காக நம்ம எப்படி இருந்திருந்தவ, நமக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சிந்திக்க வேண்டிய அவசியமாகுது. இதை இந்த தமிழகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை இசைமதி வலையிலுக்கு இருக்குது. அதனாலதான் இதற்கான காரணம் முதல்ல நான் கூட யோசித்தேன், முடியா இருந்து போயிட்டான் கலந்தபடியா இதைக்கே அவர் காணொலி எல்லாம் போட்டுட்டு அப்படின்னு நினைச்சேன். கட்டாய மக்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஏன்னா தேர்தலே என்னன்னு தெரியாம பிள்ளைங்களாம் இப்ப தேர்தலுக்கு அடுத்த தேர்தலுக்கு வர போறாங்க. அப்ப அவங்க நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிற நிலைமை வந்து வச்சுங்க, எப்படி அவட்ட கேடு கட்ட பையெல்லாம் இந்த இடத்துல நம்ம கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு உணரணும்ல. இந்த மரணம் என்னவா ஏன் போற்றப்படம் தூற்றப்படுகிறது அப்படின்னு தெரியணும்ல. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான அரசியலை போதிக்க வேண்டும் என்பதற்காகவே இசைமதி வழியில் இந்த மரணத்திற்கான காரணத்தை விளக்குறது. நன்றி, வணக்கம்.